Hi students, Standard 9th Maths Chapter 1 Set Language Exercise 1.4 Question number 3. If A equal to PQRS அப்படின்னு செட்டில் வந்து எலமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. B இந்த செட்டில் எலமெண்ட்ஸ் வந்து MNQST, C இந்த செட்டில் எலமெண்ட்ஸ் வந்து MNPQS. Then verify associative property of union of sets. ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸுக்கான ஃபார்முலா. உண்மையில் ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல A யூனியன் B யூனியன் C இங்கேயும் அதான் இருக்குது, A யூனியன் B யூனியன் C. ஆனால் ப்ராக்கெட் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து B யூனியன் Cக்கு இருக்குது, செகண்டு வந்து ஏக்கும் பிக்கும் மட்டும் இருக்குது. சரிங்களா, A யூனியன் பிக்கு இருக்குது. புரியுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டேர்ம் ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது LHS, அந்த சைடு இருக்குது RHS அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து LHS உடைய வேல்யூ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், RHS வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். ரெண்டுமே நம்மளுக்கு எப்படி ஆன்சர் இருக்குன்னா சேமாக தான் இருக்கும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட் வந்து B யூனியன் C, LHSல ப்ராக்கெட் உள்ள என்ன இருக்குது பார்க்கணும், B யூனியன் C. B என்ற செட் வந்து இங்கே இருக்குது MNQST, அதை பார்த்து அப்படியே எழுதியிருக்கேன். அடுத்து C என்ற செட் வந்து MNPQS, அதை பார்த்து அப்படியே எழுதியிருக்கேன். அடுத்து B யூனியன் C அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தில் இருக்கிற எலமெண்ட்டும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு B என்ற செட்டில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது அப்படியே பார்த்து எழுதியிருக்கேன், MNQST. அடுத்து Cயில் இருக்கிறது இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே இருக்குது, M இருக்குது, N வந்து இங்கே இருக்குது, அடுத்து Qன்ற எலமெண்ட்டும் இருக்குது, Sன்ற எலமெண்ட்டும் இருக்குது. இதில் வந்து இல்லாத எலமெண்ட் பார்த்தீங்கன்னா Pன்ற எலமெண்ட் மட்டும் கிடையாது. அதனால் Pன்ற எலமெண்ட் மட்டும் இந்த இடத்துல எழுதியிருக்கேன் லாஸ்ட்டாக. சரிங்களா, M வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே எழுதியிருக்கோம், N எழுதியிருக்கோம், Qவும் இங்கே இருக்குது. சரிங்களா, தேர்ட் எலமெண்ட் எழுதியிருக்கோம், Sஸும் இந்த இடத்துல இருக்குது, ஃபோர்த் எலமெண்ட்டாக எழுதியிருக்கோம். சரிங்களா, இதில் இல்லாத எலமெண்ட் இந்த ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா Bன்ற செட்டில் இல்லாத எலமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா P மட்டும்தான். அது மட்டும் லாஸ்ட்டாக கமா Pன்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதியிருக்கேன். புரியுதா? இதுதான் B யூனியன் Cக்கான ஆன்சர், MNQSTP. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A யூனியன் B யூனியன் Cயோட ஆன்சர் என்னன்னு சொல்லி தெரியணும் நமக்கு, அதான் LHS பார்ட். இப்போ A யூனியன் அப்படின்னா இந்த கொடுத்துக்கிற நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்தது பார்த்தீங்கன்னா B யூனியன் Cயோட ஆன்சரை இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இது கூட என்ன பண்ணால் A யூனியன் பண்ணோம், ஏன்ற செட் இது இருக்கா PQRS, அதை பார்த்து அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தில் இருக்கிற எலமெண்ட்டை சேர்த்து எழுதணும். எப்படி எழுதலாம், ஏன்ற செட்டில் இருக்கிற எலமெண்ட் அப்படியே எழுதியிருக்கேன் PQRS. சரி, இதை தவிர ரிமைனிங் எலமெண்ட் எதனா இருந்தால் அது எடுத்து எழுதணும், MNT மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். QSP இந்த இடத்துல வந்து இங்கே இருக்குது, QSP ஏன்ற செட்டில் இருக்குது. இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம 1 டைம் எழுதிட்டோம், திருப்பி வந்து செகண்ட் டைம் எழுதணும்னு அவசியம் இல்லை, 1 டைம் மட்டும் எழுதினா போதும். சரிங்களா, இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா A யூனியன் B யூனியன் C, LHS உடைய ஆன்சர் வந்து PQRSMNT. இதை ஈக்குவேஷன் 1 சொல்லிட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து A யூனியன் B யூனியன் Cயோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A யூனியன் B யூனியன் Cயில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கணும், A யூனியன் B தான் இருக்குது, A யூனியன் B. ஏன்ற செட் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அப்படியே பார்த்து எழுதியிருக்கேன். Bன்ற செட் இங்கே இருக்குது, அப்படியே பார்த்து எழுதியிருக்கேன். A யூனியன் B அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ரெண்டுத்தில் இருக்கிற எலமெண்ட்டும் சேர்த்து எழுதணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து PQRS அப்படியே எழுதிட்டேன். அடுத்து MNQS இங்கே ஆல்ரெடி இந்த இடத்துல எழுதியிருக்கோம், T மட்டும் எழுதியிருக்கேன். புரியுதா? இப்போ ஆன்சர் வந்து A யூனியன் Bக்கான ஆன்சர் வந்து PQRSMNT. அடுத்து A யூனியன் B யூனியன் C, நம்மளுக்கு வந்து ஆன்சர் கூட C என்ன பண்ணணும், யூனியன் பண்ணணும். சரிங்களா, A யூனியன் B அப்படியே பார்த்து எழுதியிருக்கேன், இங்கே இருக்கிற ஆன்சர் பார்த்து எழுதியிருக்கேன். யூனியன் Cன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா MNPQS. இப்போ A யூனியன் Bயும் Cயும் சேர்த்து எழுதணும். பாருங்கள், A யூனியன் Bயில் இருக்கிற எலமெண்ட் அப்படியே எழுதியிருக்கேன் PQRSMNT. இதை தவிர ரிமைனிங் பார்க்கணும். இந்த இடத்துல M வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி இதை எழுதியிருக்கோம், N எழுதியிருக்கோம், P வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கோம், Q வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கோம், Sன்றது இந்த இடத்துல எழுதியிருக்கோம். இதிலேருந்து நம்ம எந்த எலமெண்ட்டுமே பார்த்து எழுதலை, இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா, அதனால் நம்ம எலமெண்ட்டை வந்து 1 டைம் எழுதினா போதும் அப்படின்றதால இதிலேருந்தே பார்த்து எல்லாமே எழுதிட்டோம். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா PQRSMNT. ஈக்குவேஷன் 1 பாருங்கள், ஈக்குவேஷன் 2 ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஃப்ரம் 1 and 2 we get LHS equal to RHS, hence verified. புரியுதா? Thank you students.